ஷிக்கமர் வந்து நின்றுட்டு இருக்கான். லார்ட் 7th ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் ஆயிருச்சு, வா போலான்னு சொல்லிட்டு. அட என் பையனை வழி அனுப்ப கூட விட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் இதுக்கு நீ கொஞ்சம் டைம் கேட்டா அதனாலதான் விட்டு வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கமரு. உனக்கு இன்னைக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை இருக்கு, வானம்ங்கிறது கிளம்பும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு 7 மீட்டிங் இருக்கு, அது மாதிரி ஒரு பிராக்டிஸ் வேற இருக்கு, அதையும் நீ பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கமரு. சரி நாட்டா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காத்து மாதிரி மறைஞ்சு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா கிளாஸ் பசங்களும் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. கிளாஸுக்குள்ள பார்த்தா ஆளுக்கு டிஃபரெண்ட் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. நான் சோஜா கேட்டுட்டு இருக்கா, நீ எந்த டீமுக்கு போக போற சாடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. என்ன சாடா சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்ச லெஜெண்டரின்னு சொல்ல ஆரம்பிக்க சாடா. உன்னை பார்த்து சொல்றான், எனக்கு தெரிஞ்சு சிக்கடையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் சிக்கடையும் சொல்ல ஆரம்பிக்காம. நீ எல்லாம் இதுக்கு முடிவு எடுக்க முடியாதா, சென்சேஸ் தாண்டா இதெல்லாம் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்றா சாரடா. சாரடா சொல்லிட்டு இருக்கா, டே பர்டன் உங்க மட்டும் டீம் ஆகக்கூடாடா, நம்ம உங்க டீம் ஆயிட்டோம் என் வாழ்க்கையை மாறுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா என்னோட ஏமே ஹொக்காகின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்புறம் வந்து பர்ட்டை பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கா, நீ ரொம்ப பக்கத்துல இருந்து பேச அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சு வீசுதான் அவனை. சரி சென்ஸ் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல, அதனால எல்லாரும் தயாரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சென்சே வர ஆரம்பிச்சிட்டான் சீனோ. உடனே நாமிட சொல்றா, டே சென்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. சென்சே வர போறான்னு சொல்லிட்டு இவவே பதறதான். பார்த்தா பர்ட்டோ தட்டி விட்டான். பர்ட்டோ பாஞ்சு போய் சாரடா மேல உள்ள போறான். உன்னை சோச்சோ மிரளுதா. சீனோ பேசிட்டு வரான், இந்த வெளி உலகத்துக்கு நம்ம பசங்களை அனுப்புறதுல ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு வரேன், அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா உள்ள வந்துட்டு மிரளுதான். என்னன்னு பார்த்தா பர்ட்டோ போய் உள்ள போனா பார்த்தா காலை வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கா சாரடா. பார்த்தா உள்ள உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு வந்து என்னடா கென்னினா போற இன்னும் சண்டை போட்டுக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் சீனோ. உள்ள வந்து கத்துதான், எல்லாரும் ஒழுங்குலயே வரிசையா நின்னுக்கடான்னு சொல்லிட்டு சீனோ சொல்லிட்டு இருக்கான். டே எல்லாருமே நீங்க பாசிட்டீங்க, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ சிக்கடா இப்ப ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. வாய முடிவடா சொல்றான் சீனோ. இவங்க ட்ரைனிங் இன்னும் முடியல, என் பாசத்துல இருந்து உங்களை தப்பிக்கலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சீனோ. உங்க ஸ்குவாட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்க போறேன். சுமிரே 3 months ஸ்குவாட்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 சினபி சேர்ந்து ஒரு மிஷனை வந்து ஃபுல்ஃபில்லா முடிக்கணும் அதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்னது பாதி தான் கரெக்ட், ஆனா இதுக்கு வேற அர்த்தம் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 3 months ஸ்குவாடுக்கு அர்த்தம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காமரேட், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், அதான் அந்த 3 months ஸ்குவாட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தப்பு பண்ணா கூட மொத்த பேர் இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீங்க நிஞ்சா விட்டீங்க, அதனால உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துதான் ஆடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லிட்டு இருப்பேன், அவங்க எல்லாம் அடுத்தடுத்த ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெங்கி மெட்டல்லி இவாபே நீங்க 3 ஒரே டீம் அடுத்த ரூமுக்கு போங்கன்னு சொல்றாங்க. டீம் ஃபைன் சொல்றாங்க. சொன்னோனே அவங்க 3 பேருக்கு சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் வசாபி சுமிரோ நாமிடா நீங்க 3 வந்து ஒரே டீம், நீங்க டீம் 15 சொல்றான். பார்த்தா நாமிடா வசாபி ஒரே டீம் இருந்தா அவங்க சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோக்கி ஹாக்கோ ரெங்கா நீங்க 3 ஒரே டீம் சொல்றாங்க, நீங்க டீம் 25 சொல்றான். பார்த்தா ஹோக்கி பாக்க அப்படி கக்காச்சி மாதிரி நின்னுட்டு இருக்கான். அடுத்த டீம் சொல்றான் எங்கோ டவுஷி சூரி நீங்க 3 ஒரே டீம், நீங்க டீம் 14 சொல்றான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மொத்தமே 6 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம கடைசி இருந்தபடி தான் இப்போ இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சாரடா பாத்துட்டு இருக்கா, நம்மள எதை டீம்ல தூக்கி போட போறாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா சோசிக்கோ ஈனோ ஃபார்மேஷன் தான் போட்டு விட்டான் அவன். எப்ப பார்த்தாலும் இந்த டீம் தானா, இதுக்கு வந்தது சரி ஒண்ணும் செய்ய முடியாது, வாங்கடா போன்னு சொல்லிட்டு சிக்கடை எங்க போய்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த டீமுக்கு டீம் 10 தான் கொடுத்திருக்கான். சீனா சொல்றான், கடைசியா இருக்க நீங்க 3 பேர் தான், அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு டீம் ஆயிட்டீங்கன்னு சொல்றான். டீம் ஒன்னு சாரடா தலையே தொங்கிருச்சு. நீங்க டீம் நம்பர் 3 சொல்றான். உன்ன மீட்சிக்கு சொல்றான், ஏன் டீம் நம்பர் 7 தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க டீமுக்கு நான் தான் லீடர் சொல்லிட்டு இருக்கான். பார்த்த அந்த டீமுக்கு சென்சே யாரா இருக்கான்னா பார்த்தா நம்ம கொனக மாதிரி தான் இருக்கான். பிக் பிரதர் நீங்களான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா சென்சே சொல்லிட்டு சூரியனத்துக்கு வீசுறாவா பார்த்தா பிளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் கொனக மாதிரி. நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு டீம் மட்டும் கூட ஒன்னா இருக்குன்னா எல்லாமே பேலன்ஸா இருக்குன்னு சொன்னீங்க. பர்ட்டோ இருக்க டீம்ல என்ன